அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிமுக மீது அதிருப்தியில் இருப்பதாக முன்னாள் சபாநாயகர் தனபால் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். அவிநாசி தொகுதியுடைய முகமாக அதிமுகவினுடைய மிக முக்கிய நபராக பார்க்கப்படுகிறார் முன்னாள் சபாநாயகர் தனபால். கடந்த 2011 21 வரை இந்த சட்டமன்ற பேரவையில கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற சபாநாயகராக பதவி வகித்தவர். அப்படிப்பட்டவர் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அவரை யாரும் சந்திக்கவில்லை அல்லது அவருடைய உடல்நலம் பற்றி விசாரிக்கவில்லை என்பதை சொல்லித்தான் அவரது மகன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்ததை பார்த்தோம். அதே நேரத்தில் தனபாலுக்கும் போது அவிநாசியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் மத்திய இணையமைச்சராக இருந்த முருகன் அங்க போட்டியிடுவார் என்ற தகவல் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் அதிர்ச்சியாக இருப்பதாக பல செய்திகள் விழா வந்து கொண்டிருந்தன. அது தொடர்பாக அவரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது நான் இன்னும் அதிமுகவில் தான் இருக்கிறேன் என்பதை உறுதி செய்திருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு கொடுக்காத பற்றி கேட்டதற்கு அவரிடம் நேரடியாக பதில் சொல்லல. அவர் அதுக்கு அமைதி காட்டார் என்பதுதான் நம்ம புரிந்து வேண்டும். தொடர்ச்சியாக அவருக்கு வந்திருக்கக்கூடிய அதிருப்தியில் இருக்கக்கூடிய செய்திகள் பத்திரிகையில வந்ததை அவர் அறிந்தும் இருக்கிறார். தான் அதிருப்தியில தான் இருக்கிறார் அப்படின்றது பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவருக்கான சீட்டு கொடுக்காத காரணம் என்ன என்பது இதுவரை தெரியாமல் இருக்கிறது. ஆனால் அவருக்கு உடல்நிலை இன்னும் பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக. நன்றி சுபாஷ்.